ஆணவ படுகொலை தமிழர்கள் ஒரு பாரம்பரியமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பண்ணாதான் நம்ம வம்சத்துக்கு பெருமை. நம்ம பொண்ண நம்ம காப்பாத்திட்டோம். ஒரு மாற்று சமூகத்துக்கு போகாம காப்பாத்திட்டோம். அப்படிங்கிற ஒரு பெருமை மிகு விஷயமா பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கலாச்சாரமாவும் மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த ஆணவ படுகொலை டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த அழகேந்திரன் 21 வயது ஒரு இளைஞர் அதே பகுதியை சேர்ந்த ஒரு மாற்று சமூகத்த பெண்ணை காதலிச்சிருக்காரு. காதலிச்சு வந்தது அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகேந்திரன் பைக்ல ஒரு கம்மாய்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போன இடத்துல தான் அழகேந்திரனுடைய தலை தனியா வெட்டப்பட்டு, ஆணுறுப்பு தனியா வெட்டப்பட்டு சிதைச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில முதலமைச்சர் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கிடையாது. இருக்கிற சட்டத்தையே வச்சு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது சொன்ன அடுத்த மறுநாளே இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்கு. நம்மளுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் வேணும். ஒரு